piece of a diamagnetic material free to move when placed in a uniform magnetic field அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்டா? piece of diamagnetic material free to move when placed in a uniform magnetic field. இப்போ எப்பவுமே இங்கே பாருங்க ரெண்டு வேர்டு இங்கே ரொம்ப முக்கியம், மூவ் அண்ட் அலைன்மெண்ட். மூவ்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மோஷனில் இருக்கிறத தான் மூவ்ன்ற வேர்டை மீன் பண்ணும். கரெக்டாக இல்லையா? மூவ்ன்ற வேர்டு வந்து எதை இம்ப்ளைஸ் பண்ணும்? மூவ்ன்ற வேர்டு வந்து மோஷனை மீன் பண்ணும். ஒரு இடத்துலேருந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷனை மீன் பண்ணும். ஓகே, மூவ்ன்ற வேர்டு மோஷன் மீன்ஸ் டிரான்ஸ்லேஷனல் மோஷனை மீன் பண்ணும். இப்போ பாருங்கள், பீஸ் ஆஃப் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃப்ரீ டு மூவ் அண்ட் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ நல்லா கவனிங்கப்பா, ஒரு டயமேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு டயமேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம எங்கே வைக்கிறோம்னா ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் வைக்கிறோம். யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா என்ன அர்த்தம்? ஃபீல்டு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? இட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூனிஃபார்ம் ஃபீல்டில் வைக்கிறோம். யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் தெரியும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒரு டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சா 2 things will happen. ஒன்று, the diamagnetic substance will align perpendicular to the field. அதாவது ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக அலைன் ஆகும். அலைன்னா இட் டர்ன்ஸ், டேர்னிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அலைனிங்க. ஸோ ஒரு diamagnetic substance will align perpendicular to the magnetic field. Okay, to avoid field lines passing through it. ஸோ ஃபீல்ட் லைன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அது வழியாக பாஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு இட் வில் பி அலைனிங் இன் வாட் டைரக்ஷன்? பர்பண்டிகுலர். இப்போ கவனிங்க, இது வந்து நார்த் போல் அண்ட் திஸ் இஸ் சவுத் போல். நார்த் போல் டு சவுத் போல் ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு போகுதா? யூனிஃபார்ம் ஃபீல்டு நம்மளுக்கு பாஸ் ஆகுது. திஸ் இஸ் த யூனிஃபார்ம் ஃபீல்ட் பி வெக்டார். பட் ஆனால் இதுதான் நம்மளோட டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் 90 டிகிரி. அதுக்கு ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் அலைன் ஆகும். இது ஒரு பாயிண்ட்டு. அலைன்டு தான் ஆகும், மூவ் ஆகாது. புரியுதாப்பா பாயிண்ட்டு? அலைனிங்ன்றது இட்ஸ் அ டேர்னிங் ப்ராசஸ். ஓகே, அதே மாதிரி டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில், நல்லா கவனிங்க, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சுருந்தோன்னா ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரீஜன்லேருந்து லோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சைடுக்கு என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஸோ 2 things ஆர் ஹேப்பனிங் ஹியர். ஒன்று, டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அலைன் ஆகும் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக, ஏன்ற ரீசன் ஐ ஹவ் செட். ஸோ அதுக்கப்புறம் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரீஜன் டு த லோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரீஜன். கரெக்டா? இப்போ இதில் வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ இட் மூவ்ஸ் அலாங் த ஃபீல்டு, மூவ்ஸ் ஆப்போசிட் டு த ஃபீல்ட், மூவ்ஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபீல்ட். ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக மூவ் ஆகுமா அலைன் ஆகுமா? இங்கே மூவையும் அலைனையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மூவும் அலைனும் வேறு, மூவும் அலைனும் என்னது? தே ஆர் நாட் சேம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக டஸ் நாட் மூவ் தான் கரெக்ட். இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு லோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கரெக்ட். ஆனால் இங்கே வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டில் நல்லா கவனிங்க, டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சுருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? ஃபீல்டு வந்து மாறாதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் ஃபீல்டு வாஸ் சேம். ஸோ இட் டசன்ட் மூவ் ஃப்ரம் ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸ்லுமே ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட். இட் ஜஸ்ட் அலைன்ஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபீல்ட். அப்போது டஸ் நாட் மூவ்ன்றது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்க முடியும். ஓகே, இது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.